இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காஃபில் லேண்ட்லைன் ஃபோன் கனெக்ட் பண்ணுற மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாடலை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாடலில் வந்து நீங்கள் போகிற சிம்க்கு வர இன்கமிங் கால் அட்டன் பண்ணி பேசிக்கலாம். அவுட் கோயிங் இதுலேருந்து காலும் அவுட் கோயிங் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் கால் மட்டும் தான் பண்ணுங்கிறது இல்லை, வைஃபை மூலியமாகவும் இன்டர்நெட் வந்துடும். உங்களுக்கு லேண்ட் மூலியமாகவும் இன்டர்நெட் எடுத்துக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு லேண்ட் லைன் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. இதோட மாடல் நம்பர் காட்டுறேன் பாருங்கள். இதான் இதோட மாடல் நம்பரு. இதில் இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு பேட்ச் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, சாஃப்ட் டிவைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸில் நம்ம என்னென்ன போர்ட்ஸ் கொடுக்காம பார்க்கலாம். ஒரு பவருக்கான ஒரு டிசி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம வந்து பவர் கனெக்ட் பண்ணணும். ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு லேண்ட்லைன் ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க, கேட் 6 மூலிமா இன்டர்நெட் இருக்கிற ஒரு கேட் 6க்கான லேண்ட் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரீசெட் பட்டன் இருக்குங்க. பின்னாடி இங்கே தான் நம்ம சிம் போன் இருக்குது. இதை ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சிம் போடுற மாதிரி இருக்கும். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணி டெமோ பார்க்கலாம். இது எப்படி இருக்குன்ட்டு. இதில் நம்ம ஃபுல் சிம் போடுற மாதிரி இருக்கும். இப்போ என்கிட்ட வந்து சின்ன சிம் தான் இருக்குங்கிறதுனால, நேனோ சிம் தான் இருக்குங்கிறனால அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கோம். நீங்கள் ஃபுல் சிம் போட்டுக்குங்க, அப்போ தான் கரெக்டாக ஒர்க் ஆகும், நல்லாயிருக்கும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இதை டோரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக ஸ்க்ரூவை கழட்டி க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம பவர் கொடுத்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத டெமோ பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் 12 volt 2 amps அடாப்டர் ஒன்று அதிலே கொடுத்துருப்பாங்க, அதை ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பவர் ப்ளக் பண்ணதுக்கப்புறம் முன்னாடி அதுக்கான இண்டிகேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. பவர் கொடுத்தோன்னே பவருக்கான இண்டிகேஷன் கொடுத்துருவாங்க, வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒய்ஃபைக்கான இண்டிகேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, லேண்ட் போர்ட் கனெக்ட் பண்ணதுக்கான ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ டவர் சிம்பிள் இருக்குது, அதாவது ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு டவர் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டெமோ பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் இந்தமாரி காலர் ரெடி இருக்க ஃபோனையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்தமாரி பேசிக் ஃபோனையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டில் எதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இந்த காலர் ரெடி ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டெமோ பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த டெலிஃபோன் கேபிள் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இந்த செகண்ட் போர்ட்டில் கனெக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போர்ட் வந்துட்டு இன்டர்நெட் அந்த கேட் 6 கொடுத்து நம்ம இருப்போம் இல்லையா, அந்த பேட்ச் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு. இந்த பேட்ச் கேபிளும் வந்துட்டு இந்த கிட்டோடையே கொடுத்துட்றாங்க. இதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் லேப்டாப்புக்கோ சிஸ்டத்துக்கோ டிவிஆருக்கோ எதுக்கு வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வயரை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த செகண்ட் போர்ட்டில் தான் கொடுத்துட்டு நம்ம இந்த ஃபோனை கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் இது தான். ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இப்போ நமக்கு பாருங்கள் எல்லா சிம்பிளும் வந்துருச்சு. இந்த நம்ம வந்து லேனை கனெக்ட் பண்ணலை, அதனால் அந்த சிம்பிள் மட்டும் வரல. இது கனெக்ட் பண்ணாமல் இந்த சிம்பிள் வந்துடும். இந்த ஃபோனை கனெக்ட் பண்ணோடனே இந்த ஃபோனுக்கான சிம்பிள் வந்துருச்சு. நம்மளோட டெலிஃபோன் சிக்னல் எவ்வளோ இருக்குது, அந்த டவருக்கான சிம்பிள் வந்துருச்சு. ஒய்ஃபை சிக்னல் நம்மளுக்கு இப்போ எடுத்துகிட்டு இருக்குது, அந்த ஒய்ஃபைக்கான சிம்பிள் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த நம்பர்லேருந்து இந்த ஃபோனுக்கு கால் பண்ண போகிறோம். நீங்கள் கால் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்து 0 போட்டுங்க. எந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பருக்கு முன்னாடி 0 போட்டுக்குங்க. நான் 0 போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். டயல் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த நம்பருக்கு கால் வரும். ஒரு சின்ன டிலே இருக்கும், ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் டிலே இருக்கும். பாருங்கள், கால் வந்துருச்சு. நம்ம அட்டன் பண்ணிட்டு கால் பேசிக்கலாம். இப்போ நான் இந்த நம்பர்லேருந்து இந்த ஃபோனுக்கு கால் பண்ண போகிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து அவுட் கோயிங் நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம இன்கமிங் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இந்த நம்பர்லேருந்து இந்த ஃபோனுக்கு நான் கால் பண்ணுறேன். பாருங்கள், கால் பண்ண உடனே வந்துருச்சு. நம்ம அட்டன் பண்ணி பேசி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஹலோ ஹலோ, நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த மெத்தடில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம எந்த நம்பருக்கு அவுட் கோயிங் பண்ணுறோமோ அந்த நம்பருக்கு ஸ்டார்டிங்கில் 0 போட்டு பண்ணணும். ஒரு வேளை உங்களுக்கு இன்கமிங்கிலோ அவுட் கோயிங்கிலோ ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது பின்னாடி இந்த ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ரீசெட் பட்டன் அழுத்தி பிடிச்சிட்டு ரீசெட் பண்ணிட்டு போட்டாலே மேக்ஸிமம் ஷார்ட் அவுட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை என்னென்னு நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.